ஹலோ பிள்ளைலா, இது a day in my life வீடியோ. குட் மார்னிங். வேலைக்கு போகும்போதெல்லாம் அவசரமாக ஓடணும், பரப்பிட்டு அவசரமாக பல்லு தேய்ச்சி ஓடணும். இப்போ அப்படிலாம் இல்லை. ரிட்டைர்மெண்ட் லைஃப்பில் அப்படி ஃப்ரீயாக எழுந்திரிச்சி ஃப்ரீயாக ப்ரெஷ் பண்ணி குளிக்க போய் இப்போ எல்லா வேலையும் முடித்த பிறகு ரேஸ்ட்டாக சப்பாத்தி மாவு பிசைஞ்சு போட ஆரம்பித்தாச்சு. ஆளுக்கு 2 சப்பாத்தி, எனக்கு 2 சப்பாத்தி, அவங்க கூட ஒன்று வச்சுக்கலாம். 3 சப்பாத்திங்கிறதுல சப்பாத்தி வச்சு டால் வச்சு அப்படி ஒரு டம்ளரில் பால் வச்சு அப்படி மெதுவாக சாப்பிடுவோம். முந்திலாம் அப்படி சாப்பிட முடியாது. சாப்பிட்டாச்சு. அப்புறம் என்ன செய்ய முடியும்? அந்த டைமில் கொஞ்சம் ஆல்பத்தை எடுத்து அப்படியே ஆல்பத்தை உருட்டி பார்த்தேன். அதில் சிலர் ஞாபகத்துக்கு வந்தது. அவங்களுக்கு ஃபோனும் பண்ணி முடித்தேன். ஒருத்தருக்காக சுக செய்தியை கேட்டு முடித்தேன். முடிஞ்ச உடனே தான் நம்மளுக்கு பசி வந்துடுமே. உடனே கொடுக்குன்னு ஓடி போய் அவசரமாக ஒரு சமையலை பண்ணி சாப்பிட உட்காந்தாச்சு. சூடாக நல்ல சுட கருவாட்டு குழம்பு வச்சு அவிச்ச முட்டை வச்சு எல்லாம் வச்சு உடனே சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஒரு சின்ன தூக்கம், உண்ட மயக்கம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தான் அடுத்த கதையை பார்க்கலாம். தூங்கி முடிச்சு சாயங்காலம் அடுத்த அப்புறம் என்ன பெட்ரோல் போடணும்ல, டீ போட்டு நல்ல முறுக்கு இருந்துச்சு வச்சு குடித்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு லைட்டாக ஒரு வாக்கிங். எங்கள் வீட்டு முன்னாலேயே ஒரு 10-20 தடவை ஒரு கணக்கு பண்ணி போவேன். அப்படி வாக்கிங் போய்கிட்டு இருக்கும்போதே என் செடிகள்லாம் கூப்பிடுச்சு. அதனால் செடிகளுக்கெலாம் நல்ல தண்ணி அடிச்சுட்டு இப்போ தான் திருப்தியாக இருந்தது. அப்படியே பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் அப்படி பச்சை பசேன்னு இருக்கு பாருங்க. அதால் பூ பறிக்க போகிற நேரம் ஆகிட்டு. பூ வாசமாக இருந்தது அந்த இடத்துல. அதில் பார்த்தா பூவெல்லாம் பறித்து அதுக்கப்புறம் உட்காந்து அதை கட்டி எல்லாம் முடிச்சுட்டு இருக்கும்போதே பேரப்பில் வந்தாச்சு. குட்டி பேரப்பில் வந்தாச்சு. அதனால் அது கூட கீரை கடை அந்த விளாண்டேன். அதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. ஒரு லைட்டாக ஒரு டிஃபன், தோசை, சட்னி, இட்லி. இந்த நாள் முழுசும் இனிமையாக அருமையாக முடிந்தது. உங்கள் எல்லாருக்கும் கௌரிமாவுடைய இரவு வணக்கம். குட் நைட்.